வா முதல்ல உன் கொண்டே உன் மோ கொண்டே சேர்த்து அறுத்துப்படி இன்னைக்கு. என்ன வானரே எதுக்கு கூப்பிடுறிய? உனக்கு நான் எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரியாதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மீன்காரி? ஒரு வார்த்தையாவே இன்னைக்கு ஊர் கிளம்பலன்னு சொன்னேன் அப்படியா? அது நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பலன்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன். அத அவி எல்லாரும் தப்பா நினைச்சிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீ ஊர் கிளம்பாம எங்க பயணம் போற? நான் சொன்னேனே வானரே எனக்கு மனசு சரியில்லை. இப்ப கூடவே வயிறும் சரியில்லை. பாசல கிளம்பணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே வயித்தெரிச்சலா ஆயிருது. ஏன் உனக்கு அப்படி பேதி இருக்குது? இப்படியே கேட்டு தான் எடுக்குதோ என்னவா? ஆமா இல்ல நான் மட்டும் உனக்கு எடுக்காது. பேதி எடுப்பா மீன்காரி உன்னால எல்லாரும் கிளம்பக்க லேட் ஆயி போச்சு. ஒழுங்கு மரியாதை போய் பஸ்ல ஏறி சொல்லிட்டேன். வானரே அதான் சொன்னேன்ல இன்னைக்கு என்னால கிளம்ப முடியாது வயித்துல பிரச்சனை ஆயிட்டு. அதனால என்னால இன்னைக்கு வர முடியாது இன்னொரு நாள் தான் வர முடியும். இங்க பாரு மீன்காரி டைப்பர் போட்டுட்டாரு நீ போய் வண்டில ஏறி சொல்லிட்டேன். வானரே டைப்பர் போடுறதுக்கு நான் என்ன பச்சை குழந்தையா? வயித்தை கலக்கினா ஒரு செம்பு தண்ணி தந்தா வாரமா போய் உட்கார்ந்துட்டு வர போறேன். இப்படிதான் வாரமா உட்காரி நீ போய் உட்கார்ந்து என்னால பயன் எடுத்து பண்ண நேவர்க்க பியாதி இருப்பா. ஒன்னாதான் ஊருக்கு போகும்போது போந்தர காட்டுக்குள்ள இருந்து சீரழிஞ்சிருக்கு. பொழைப்பமா இருந்தாலும் ஒளிஞ்சு போகாம நினைச்சு நானே பயந்து போயிட்டேன். இதுல எல்லாரும் சேர்ந்து என்னை கொண்டு போய் பழி கொடுத்துடலான்னு பாத்துட்டிய. உங்களுக்கு கூட சேர்ந்து பயணம் போறது எனக்கு பெரிய சோதனையா தான் இருக்கு. வானரே அத போறதால தப்பிச்சிட்டியல்ல. அப்ப இந்த தடவை கொண்டு போய் ஆத்துறலான்னு பாக்குறியா? இல்ல வானரே அப்படிதான் இந்த ஊர்ல நான் நகையை திருடிட்டேன்னு போலீஸ்காரிட்ட போய் சொல்லிருக்கிய. அவன் இனி ஜெயிலுக்குள்ள போட்டலான்னு பார்த்தா உங்களுக்கு திட்டம் பூரா அதானே இருந்திருக்கு. நான் ஜெயிலுக்குள்ள போனா நீங்க எல்லாம் ஊருக்கு சந்தோஷமா போனா நினைச்சிருந்திருக்கீங்க அப்படிதானே? அதனாலதான் இப்ப வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா போல தெரியுது. ஒழுங்கு மரியாதை போய் வண்டியில ஏறி சொல்லிவிட்டேன். இல்லன்னு வச்சுக்க இங்கே ஏதாவது கறக்க வேண்டியிருக்கான். நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா ஊருக்கு போனேன்னு சொல்றீங்க? உங்க புருஷனா வந்துட்டாரு. இப்ப இவ்வளவு அவசரமா ஊருக்கு வாடியதுக்கு? ஐயோ என் புருஷன் வந்துட்டாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டுவிட்ட அந்த மீன்காரி. இவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுல நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி நம்ம மனசுக்குள்ள இருந்தது கேட்ச் பண்ணி தூக்குற அந்த மீன்காரி. ஆஹா உண்மை மட்டும் சொல்லிடக்கூடாது. இத போய் சொல்லி வண்டியில யாருன்னு வீல இறக்கி விட்டு விடுவா. வானரே பிசாண்டி புருஷன் வந்தாதான் ஊருக்கு போணுமா? இங்கே வந்து ரொம்ப நாள் ஆயி போச்சு. நம்ம ஊருக்கு போனாதான் நம்மளும் வேலையில பார்க்க முடியும். நீங்களும் மீன் எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணலாம். எங்க அம்மாக்கு ஒத்தையில கிடந்து அல்லாடிட்டு கிடக்க நானே என் வேலையை போய் பார்ப்பேன். அதான் உங்க அம்மைக்கு துணையா சின்ன சம்மந்தி இருக்காவல்ல? இருக்காவ மீன்காரி ஆண்டி. இருந்தாலும் நான் இருக்க மாதிரி இருக்காதுல்ல. எங்க அம்மா வேற நீ என் பிள்ளையில பார்க்கனே ஆசைப்பட்டுட்டா. அதனால தான் உடனே கிளம்பிட்டேன் பிசாண்டி. நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வண்டியில போய் ஏறிடுங்க. இல்லனா வண்டியை எடுத்துட்டு போயிருவேன். அப்புறம் நீங்க வருத்தப்பட கூடாது. போங்க பிசாண்டி உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க கொண்டைக்கு ஒரு கும்பிடு. என்ன சரி வானரே இன்னைக்கு நான் வண்டியில கால் எடுத்து வச்சு ஏற மாட்டேன். தூக்கி எறிஞ்சு விடுவேன். என்னது வானரே? அது வந்து பிசாண்டி லக்கேஜ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவேன். அப்புறம் உங்களையும் தூக்கி ஆட்டி விட்டுறேன். ஏற முடியாதுன்னு வருத்தப்படாங்க பிசாண்டி. உங்களுக்கு நான் இருக்கேன் உங்களை தூக்கி ஆட்டி விடுறேன். போங்க பிசாண்டி பைய எடுத்துட்டு வாங்க. நான் வரையில எனக்கு பசிக்குது நான் சோறு திங்க போறேன். என்னது பசி எடுக்குதா? யாருக்குடா நாலு தட்டு சோறு தின்னா? அம்மம்மா அந்த மீன்காரிக்கு பியாதி தான் இருக்குது. இன்னைக்கு மட்டும் சோத்தை தின்னுட்டு வந்து பசில ஏறாம இருக்கட்டும் தலையில சூ கழிச்சு விட்டுபடி. ஆமா இந்த மீன்காரி இவ்வளவு தைரியமா ஒத்தையில இருக்கேன்னு சொல்ல மாட்டாளே. இவளுக்கு பின்னால யார் இருக்குது? நீங்க எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறீங்களோ? நான் மட்டும் தான் கிளம்பியேனா? அப்ப நீங்க தெருவாவே புலம்ப வரீங்களோ? கிளம்புறியா புலம்புறியான்னு கேள்வி. அந்த மீன்காரிக்கு தான் பியாதி இருக்கு. உனக்கு என்னத்துக்கு இப்படி இருக்குது? பசி வந்து நிக்கிறது உனக்கு தெரியாதா? என்னையாவது கேட்டுட்டு இருக்க கேள்வி. போ போய் பஸ்ல ஏறு. பிசாண்டி சொல்லிட்டாங்க இன்னைக்கு போகலான்னு. நாம பிசாண்டி கூட தான் வருவோம். பிசாண்டி கழுதையில வராளா? நீ அவ மேல ஏறி வரியா? கழுதை மேல ஏறியா? அது எப்படி முடியும்? நீங்க போயிட்டு பஸ் மேல இறக்கி விட்டுட்டு மறுபடியும் பஸ் இங்க வந்து எங்களை கூட்டிட்டு போகணும்னு பிசாண்டி சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்க போறோம். நாங்க எல்லாரும் யாரெல்லாம்? எல்லாரும் நான் நீங்க மட்டும் தான் உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு
என் தம்பிலாம் எப்பயோ வண்டியில ஏறிட்டான். யார கேட்கணும் குடுமி? என்ன என் தம்பி வண்டியில ஏறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ரொம்ப பேசுறேன்னு வச்சுக்கியா குடுமியை அறுத்து விடுவேன். அண்ணி என்ன கருவாடி? அண்ணி சேகர் பஸ்ல ஏறிட்டாங்களா அண்ணி? இப்போ என்ன எனக்கு இல்லாத துர்னால எனக்கு சேகர் ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து பேசியா? ரொம்ப தான் நடிக்காலுவாமா. நமக்கு தான் இந்த நடிப்புல வரவே மாட்டேங்கி. என் தம்பி எப்பயோ ஏறிட்டான். நீ வண்டியில போய் ஏற போறியா இல்ல ஆத்தா கூட இங்கே இருக்க போறியா? அண்ணி நான் உங்க கூட ஊருக்கு தான் வரேன் அண்ணி. அதான் கேட்கலாமேன்னு வந்தேன். போ போய் வண்டியில ஏறு. சரிங்க அண்ணி. ரொம்ப தான் நடிச்சிட்டு போறா. சாகர் பக்கத்துல போய் இடம் பிடிச்சாலும் பிடிச்சிரும். அதுக்குள்ள நம்ம போய் இடத்தை பிடிச்சிரணும். ஏய் குடுமி என்ன அந்த கருவாடு போற திசையை பார்த்து கும்பிட்டு இருக்கேனே? ஆமா அவன் போன திசையை பார்த்து கும்பிடுறதுக்கு அவன் என்ன பெரிய இவ்வளோ? நான் போய் பஸ்ல ஏற போறேன். சாமி பஸ்ல ஏற போறியா? ஆமாமா நான் போய் பஸ்ல ஏற போறேன். நீ வந்து ஏறு வா. வேண்டாம்மா மீன்காரக்கா இன்னும் 2-3 நாள் இருக்கலாம்னு சொல்லி இருக்காவே. அங்க போனா நம்ம சாப்பாட்டுக்கு கஷ்டப்படணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே நீ வா போவோம். ஐயோ பஸ்ல ஏறதுக்காக என் மக ஓடிட்டாளே. சரோஜக்கா நாங்களும் உங்க கூடயே பஸ்ல வரோம்க்கா. மீன்காரக்கா கேட்டா நான் பஸ்ல ஏறிட்டேன்னு சொல்லிருங்க. போ போ மெதுவா இழுத்துக்கிட்டு வா. நீ இழுப்புல பஸ் இழுத்துட்டு போற போது. இந்த கருவாடன் குடுமியா என் தம்பி பஸ்ல ஏத்தானோன்னு தான் போட்டி போட்டு ஓடியாள்வேன். இல்லன்னா இப்போதைக்கு பஸ்ல ஏறி இருக்க முடியாதுவே. நானே என் புருஷன் வந்துட்டாரு அவரை பார்க்க போனேன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு என்னடா நீ சுவாதிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன எவெல்லாம் உள்ள கிடக்கான்னு தெரியலையே. இந்த மீன்காரி மட்டும் உள்ளே கடனை விட்டுட்டு போயிடலாம். வேற யார் உள்ள இருக்கா? இந்த வீட்டுக்குள்ள என்ன யாரெல்லாம் இருக்கியா? வெளியே வாங்க. என்ன ஓனர் நாங்க தான் இருக்கோம். எதுக்கு கூப்பிடுறிய? டீச்சர் நீ என்ன பஸ்ல ஏறலையா? ஏறல ஓனர் இங்க தான் இருக்கேன். மீன்காரக்கா தான் சொன்னாவ இன்னைக்கு போக வேண்டாம் இன்னும் 2-3 நாள் கழிச்சு போலான்னாவ. அதான் நான் இங்க அவிய கூடயே இருந்துட்டு அவிய கூட வரலான்னு இருக்கேன். நீங்க இன்னைக்கு ஊருக்கு போக போறீங்களோ? ஆமா வந்து இத்தனை நாள் அங்க போறதுக்கு மனசு இல்லாம இங்கே இருக்க முடியுமா? அந்த மீன்காரி தான் விவசாய கட்டவா நம்மளுமா? நான் இன்னைக்கே தான் பாப்பறேன். நான் மட்டும் இல்ல மொத்த பேரை கிளம்பியாச்சு. அப்படியா எல்லாருமே பஸ்ல டிக்கெட் எடுத்து போக போறிய? இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணா எல்லாரும் வந்த மாதிரியே பஸ்ல ஒண்ணா போலாம். எதுக்கு இப்படி ரூபா செலவு பண்ணிட்டு டிக்கெட் எடுத்து பஸ்ல போனோம்? ஓஹோ அப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அந்த மீன்காரி சொன்னது நம்பிட்டு அப்படியே இருக்கே போல்க. நம்ம எந்த பஸ்ல வந்தோமோ அந்த பஸ் தான் வாசல்ல வந்து நிக்குது. எல்லாரும் போய் ஏறி உட்கார்ந்தாச்சு. என்ன மீன்காரியா 2-3 பேர் தான் வராம இருக்கியே? அப்படியா? ஒருவேளை இந்த பஸ்ல போய் உங்க எல்லாரையும் விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வருமா? ரிட்டர்ன்லாம் வராது. அந்த குழந்தையே இந்த பஸ்ல தான் வரா. இந்த பஸ்ஸுக்கு ரூபா கொடுக்கறதே அவ புருஷன் தான். அவளே வந்ததுக்கு வர உங்களுக்காக இந்த பஸ் என்னத்தோட திரும்பி வருமா? ஓனர் அப்படின்னா மறுபடியும் பஸ் வராதா? வராது. நீங்கள் தான் டிக்கெட் போட்டு பஸ்ல வரணும். அந்த மீன்காரி பேச்சு கேட்டுட்டு வீணா பேராதங்க. போய் பஸ்ல ஏறு. இல்ல மீன்காரக்க சொல்லியிருக்காவ 2 நாள் கழிச்சு போலான்னு. அவி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாவ. ஏற்பாடு இல்லாமலே அப்படி சொல்லியிருப்பாவ. ஆமா இணை பிரியாத சகோதரிகள். அவி சொல்லிட்டாவனா அப்படியே கேட்டுக்கிட்டு அவில ஒட்டிக்கிடுவாவ. ஒழுங்கு மரியாதையா அப்படியே ஏறிங்க டீச்சர். அந்த மீன்காரி பேச்ச கேட்டாச்சுனா டிக்கெட் போட்டு தான் வரணும் சொல்லிட்டேன். இல்ல ஓனர் ஒருவேளை ஏசி பஸ் பிடிக்கலாம் இல்ல ஏசி கார் பிடிக்கலாம். நாங்க மட்டும் தானே இருக்க போறோம். அதனால அந்த பாட்டி வேற ஏதாவது வண்டி பிடிச்சு விடுவாவ. அதனாலதான் மீன்காரக்கா இவ்வளவு தைரியமா இங்க இருக்காவ. நாங்க எல்லாரும் அவிய கூடயே வரோம். நீங்க வேணா போங்க. நாங்க எல்லாரும்னா வேற யாரு? நான் என் புருஷன் என் பிள்ளைகளு. புருஷன் பிள்ளை இல்ல அப்பவே பஸ்ல போய் ஏறியாச்சு. அந்த மீன்காரி பேச்ச கேட்டுட்டு நீ மட்டும் தான் நிக்கணும். மத்த எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சு. ஓனர் என் புருஷன் என் பிள்ளைகளு ஏறியாச்சா? அப்பவே முத ஆளா ஏறி உட்கார்ந்தது அவியல்வ தான். நான் சொல்லியதுல நம்பிக்கை இல்லனா போய் பார்த்துட்டு வாங்க. ஐயோ என் புருஷன் பிள்ளைகளு ஏறிட்டாவளா? அப்ப நானே ஏறி போறேன். மீன்காரக்கா கிட்ட மட்டும் சொல்லிருங்க ஓனர் நான் போறேன். இந்த மீன்காரி அவ்வளவு பேர் மண்டை கழுவி வச்சிருக்கா. அவ்வளவு அவளோட ஆவி பூந்த மாதிரியே பேசிட்டு போகுது. பேதி எடுப்பா மீன்காரி என்னமா பேதி எடுக்க கக்கசுக்குள்ளே கிடக்கா. இப்ப மட்டும் வராம இருக்கட்டும். அவளை மட்டும் இங்க விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு பேரியோம். சரோஜக்கா இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பாவலியோ? யார் பாவலியோ? நீங்க தான்க்கா. பாவலியோ எங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இங்க பார் செல்லம்மா மீன்காரி பேச்ச கேட்டுட்டு நீங்க இருக்கலாம்னு ஆசைப்படாத. உன் மோவே உள்பட மொத்த பேரும் பஸ்ல போய் ஏறியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மீன்காரி கக்கூசில கிடக்க நீ மட்டும் இங்க நிக்க. மத்த எல்லாரும் ஏறியாச்சு. போய் பஸ்ல மரியாதையா ஏறி இருப்போம். என்னது அவ்வளவு பேர் ஏறியாச்சா? என் மவனே ஏத்தானா? ஆமா போய் ஏத்த நீரும் போய் ஏறுப்போம்.
நீ அவளை நம்பிட்டு இங்க இருந்தான்னு வச்சுக்க, நீ தான் செலவு பண்ணி பஸ் பிடிச்சு வரணும் சொல்லிட்டேன். ஐயோ எனக்கு சொல்றியா? ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தனியே பஸ் விடுவாங்களா? அப்படியாக்கா, அப்ப நான் பஸ்லயே போய் ஏறிடுறேன். அங்க போனா நான் வியாபாரத்தையாவது ஒழுங்கா பாப்பேன். நீங்க கொஞ்சம் மீன்கார கைட்ட மட்டும் சொல்லிருங்கக்கா, நான் போய் பஸ்ல ஏறிறேன். போ போ. இந்த மீன்காரி மேல அப்படி என்ன பெரிய அன்பு? எல்லாரும் அவட்ட சொல்லிருங்க சொல்லிருங்கன்னு என் காதுல சொல்லிட்டு போறாவ. மீன்காரி வருவாளா இல்ல வரமாட்டாலும் தெரியலையே. என்ன 5 நிமிஷம் தான் இருப்பேன், அந்த 5 நிமிஷத்துல வரல மீன்காரி இங்க விட்டுட்டு போயிட வேண்டியதான். வானரி, என்னமா நீங்க கிளம்பையில? ஆத்தத்துல நீங்க தாவந்திட்டு கிடக்குறீங்களே எதுக்கு? நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னால பேரவு வாரோம். நீங்க என்ன யாரெல்லாம் பிசாண்டி? ஏன் பின்னாடி ஒரு படையே இருக்கு வானரி. படைனா சோரி சரங்க? அது இல்ல வானரி, ஏன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. கூட்டமா? எங்க ஒன்னத்தையும் காணோம். அது ரூம்ல இருப்பாங்க வானரி. அப்போ உங்க கூட்டத்தோட லிஸ்ட் சொல்லுங்க பாப்பா. ஏன் மொட்டை தல அண்ணே? அவர் அப்பவே அவுட். அவுட்னா பாஸ்ல ஏட்டா மொட்டை. அவர் வன பாட்டாத தாத்தா இருக்காவல்ல. தாத்தா தானே, அப்பவே கம்போட போய் ஏறி உட்கார்ந்துட்டாரு. என்னது தாத்தாவும் ஏறிட்டாரா? ஆவியில விடுங்க, கீழ்பாவ சாமியே ஏற மாட்டாவே. அவியில ஏறியாச்சு. ஏறிட்டு போட்டா டீச்சர் செல்லமாவ ரூம்ல தான் இருக்காவே. அவியில ஏறியாச்சு, அவிய பியாமலியே ஏறியாச்சு. என்னது அவியில ஏறிட்டாவளா? ஆமா ஏறியாச்சு. வேற யாரு? எல்லாம் பாட பாட்ட என் மாவா இருக்கா எனக்கு. நாங்க இங்கே இருந்துக்கிட்டோம். 2 நாள் கழிச்சு எங்களுக்கு கார் பிடிச்சு அனுப்புவாவே, அதுல வாரோம். இங்க பார் மீன்காரி, உன் முக கருவார் தான் எல்லாருக்கும் முன்னாடி முந்தி அடிச்சிட்டு ஓடி போய் ஏறினது. அவ உள்ளதான் இருக்கான்னு நினைச்சிட்டு நீ மனப்பால் குடிச்சிட்டு இருக்காத. உள்ள யாரும் இல்ல, நீ மட்டும் தான் இருக்கா. வாரியா இல்லையா? வானரி, எல்லாரும் ஏறிட்டு வந்துட்டாவே. அவ்வளவு பேரும் ஏறியாச்சு, நீ மட்டும் தான் பாக்கி. இருங்க, ஒரு நிமிஷமே செக் பண்ணிட்டு வந்துறேன். நீ என்னத்த வேணாலும் பண்ணி, நான் 2 நிமிஷம் தான் நிக்க, அதுக்கு முன்னாடி வந்து ஏறிரு. எம்மா பியாத்தி, பஸ்ல பிள்ளை பாத்து கொண்டு போன என்னம்மா? சரி பாட்டி, பாத்துக்கிட்டே. அதான் ஓனர் கூட இருக்காவல்ல, நான் தூங்கினா கூட ஓனர் முழிச்சிருந்து பாத்துக்கிட்டோ பாட்டி. பாப்பே, நல்ல பாப்பே, வாய் பறந்துக்கிட்டு வாங்க. என்னம்மா ஓனர், என் பியாத்தியோ பிள்ளை நல்லா பாத்துக்கிடுவியா? அதுக்கு என்ன பாட்டி, நான் நல்லா பாத்துக்கிட்டு நீங்க சொல்லவே வேணுமாக்கோ. நான் தூங்கவே மாட்டேன், இவ பிள்ளை பாக்கக்காகவே முழிச்சிருப்பேன் பாட்டி. ஆமாமா, எங்க ஓனர் தூங்கவே மாட்டாவ. சரிம்மா ஓனர், கொஞ்சம் நல்ல பிள்ளைல பாத்துக்க. சரி பாட்டி, எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன். எல்லாரும் பஸ்ல ஏறியாச்சா? என்ன யாருங்க இருக்காவலாமா? எல்லாரும் ஏறியாச்சு பாட்டி, குழந்தைக்காக தான் காத்துட்டு நின்னேன். இவ ஏட்டனா கிளம்பிட வேண்டியதுதான். வானரி, நான் இங்க தான் இருக்கேன். பிசாண்டி, நீங்க தான இங்க இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் தனியா பிளேட் விடுவோம், இங்க இருங்க பிசாண்டி. இல்ல வானரி, நான் பஸ்ல போய் ஏற போறேன். வீட்ல ஒருத்தரே நானே எல்லாரும் போய் ஏறிட்டாவே. நாங்க மட்டும் என்ன சொன்னமா, செக் பண்ண போறியா? செக் இப்ப நான் தெரிஞ்சது வானரி. இப்ப யார் உனக்கு தெரிஞ்சிச்ச மீன்காரி? போய் பஸ்ல யாரு? ஓனர், நீங்க மட்டும் என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல தங்கிடலான்னு பாக்குறீங்களோ? உனக்கா இவ்வளவு நேரம் காத்துட்டு நின்ன பத்தி என்னதான் சொல்லணும்? என்ன சொல்லலாம் ஓனர்? வண்டியில போய் ஏறியா இல்ல விட்டுட்டு போட்டுமா? ஓனர், வண்டியை நாங்க ஏற்பாடு பண்ணது ஓனர். நீங்க ஏற்பாடு பண்ண எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கீங்க? விடிஞ்சியே வெள்ளிக்கிழமை வந்துரும் போல இருக்கு. போ, ஒழுங்கா மரியாதை போய் ஏறு. பாட்டி, பேட்டு வரேன் பாட்டி, தாத்தாவை நல்லா பாத்துக்கிடுங்க. சரிம்மா பேத்தி, பேட்டு வா. அடிக்கடி என் பேரனையும் கூட்டிட்டு நீனும் பிள்ளையமா வாங்கம்மா. சரி பாட்டி, கண்டிப்பா வருவோம். நானும் உங்களை பார்க்கக்கு வருவேன். சரி பாட்டி, கண்டிப்பா வரணும். சரிம்மா வாங்க போவோம், நான் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வரேன். எம்மா ஓனர் வாமா போவோம். சரி பாட்டி. எப்பாடா எல்லாம் வந்து ஏறிட்டு வரேன், புருஷனை போய் பார்க்க போறேன்.